புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, டிகே அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, சாம்சங் said it would provide OS update for 4 years but now it has only provided updates for 2 years. Samsung does not provide any updates. What do you think about that? 4 இயர்ஸ் ஆஃப் அப்டேட்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது கொடுத்து தான் ப்ரோ ஆகணும். சாம்சங் இது வரைக்கும் ஃபெயில் ஆன மாதிரி நான் பார்க்கல. இன்னும் கொஞ்சம் நீங்கள் கான்டெக்ட் அந்த டேட்டா மட்டும் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். எந்த மாதிரி சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த மாடல் யூஸ் பண்ணுறீங்க, அது எந்த வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டோட லான்ச் ஆச்சு, அண்ட் இப்போ எந்த வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டில் அப்படி ஸ்டக் ஆகி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சில சமயங்களில் என்ன ஆகுதுன்னா, அப்ராடில் டிவைஸ் வாங்குவோம், சரியா? இது ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு கான்டெக்ட் வந்து நிறைய பேருக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரெடிட்டில் படிச்சிருக்கலாம், XDAல படிச்சிருக்கலாம். எப்படின்னா, இப்போது S10 சீரிஸோ இல்லாட்டி S20 சீரிஸோ அப்ராடில் வாங்குறோன்னு வைங்களேன். இப்போ யூஎஸில் வாங்குறோம். வெரைசான் வழியாவோ AT&T வழியாவோ இந்த மாதிரி ஸ்ப்ரிண்ட் இந்த மாதிரி நெட்வொர்க் வழியாக வாங்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களோட ஆப் வந்து அவங்க அதில் இன்டெகிரேட் பண்ணிட்டு தான் அப்டேட் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஒரு அன்லாக்டு S20 இந்த மாதிரி கேரியர்ஸ் எது கூடயுமே டைப் இல்லாமல் டேரெக்டாக ஸ்டோர்லேருந்து டேரெக்டாக சாம்சங் கிட்டேருந்து ஒரு டிவைஸ் கிடைக்குதுன்னு வைங்களேன். அந்த அன்லாக்டு S20க்கு ஒரு அப்டேட் புஷ் ஆகும்போது டேரெக்டாக வந்து சாம்சங் சர்வரில் புஷ் பண்ணாங்கன்னா அப்படி நமக்கு வந்து சேர்ந்துடும். பட் இப்போ நம்ம AT&T வழியாவோ வேறு ஏதாவது ஒரு சில நெட்வொர்க் வழியாவோ நம்ம வந்து டிவைஸ் வாங்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க கிட்ட போனதுக்கப்புறமா அந்த பேக்கேஜில் அவங்களோட அப்ளிகேஷன்ஸு சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸை எதெல்லாம் உட்காரணுமோ அதெல்லாம் அவங்க வச்சு அந்த நெட்வொர்க்கான ஆப்ஸ் எல்லாம் நார்மலாக அவங்க பேங்கிங் ஆப்ஸ் வச்சுருக்கலாம், இல்லாட்டி சிம் மேனேஜர் மாதிரியான ஒரு சில ஆப்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ இந்த AT&T ரிலேட்டடான ஆப்பு, வெரிசான் ரிலேட்டடான ஆப்ஸ் எல்லாத்தையுமே அதில் இன்டெகிரேட் பண்ணிட்டு தான் அவங்க புஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா, சில சமயங்களில் காம்ப்ளிகேஷன் இருக்கும் பட்சத்தில் அப்டேட்ஸ் ரொம்பவே டிலே ஆகலாம். அப்படி இல்லைன்னா அப்டேட்டே ஆகாமலும் போயிருக்குங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப டிலே ஆகும். எல்லாருக்கும் டக்குன்னு அப்டேட் கிடச்சிடும். பட் இந்த கேரியர் லாக்டாக வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து நான் பார்த்துருக்கேன். பட் இது வந்து புதுசாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எந்த டிவைஸு அது என்ன அப்டேட்டில் வந்துச்சு, அதுக்கு வந்து 4 இயர்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இப்போ தைரியமாக கேள்வியே கேட்கலாம். ப்ரோ 4 வருஷம் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்டேட்டே கொடுக்கலையா, நீலாம் ஆளாயா அப்படின்னு கேட்கலாம். மேபி எனக்கு என்ன டவுட்னா, 1 UI 7 உங்களுக்கு இன்னும் வரல அப்படிங்கிறனால நீங்கள் கேட்டிருப்பீங்களோன்னு தோணுது. பட் 1 UI 7 இப்போ S21 FE மாதிரியான டிவைசஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி இப்போ S21 FE யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தா சொல்லுங்கள். அகைன் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டேட்டாங்க. இது வந்து சின்ன அலர்ட்னு கூட சொல்லலாம். என்னன்னா, உஷாரையா உஷாரு தான், உஷாராக இருங்க. அப்டேட் பண்ணுறது வந்து ஓகே, அப்டேட்டை பற்றி நம்ம இப்போ வர நிறைய வீடியோவில் பேசுகிறோம். பட் இந்த வெதரில், இந்த சுச்சுவேஷனில் ஆல்ரெடி கொஞ்சம் வார்மாவோ இல்லாட்டி ஹீட்டாவோ இருக்கும் சுச்சுவேஷனில் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்கள் டிவைஸில் கோடு விழுந்துருமா அப்படின்ற பயம் வந்து, நானும் நிறைய கமெண்ட்ஸ் படிக்கிறேன், நிறைய விஷயங்கள் பார்க்குறேன்னும் போது இந்த பயம் வருது. ஸோ அதனால் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நைட்டு நேரத்தோடு தூங்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நைட்டு நேரத்தில் அப்டேட் பண்ணுங்கள். ஏசி ரூமில் இருக்கும்போது அப்டேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் இருப்பார், GVMனு சொல்லுவோம் தெரியுமா, வெங்கி ப்ரோ. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏசியோட வெண்ட் இருக்கு இல்லையா, ஸ்பிளிட் ஏசியில், காமேஷ் ப்ரோ கேமராவில் வந்து ஃபாக் வருதான்னு பார்க்கறதுக்கு ஏசி வெண்ட்டுக்குள்ளே வச்சார். இவர் அவரோட S21 FE வந்து கொண்டு போய் ஏசி வெண்ட்டுக்குள்ளே அப்படி வச்சு நின்றுக்கிட்டே இருந்திருக்காரு. இப்படியே நின்றுட்டு இருந்திருக்காரு. அது வந்து கூலாகவே இருக்கும் இல்லையா, நல்ல கூல் ஏர் அது மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும்போது அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு அப்பா அப்படின்னு கிளம்பியிருக்காரு. ஸோ இந்த நிலமையில தான் மக்கள் வந்து பயப்படுறாங்க. ஒரு அப்டேட் வந்து அப்டேட்டில் ஃபீச்சர் வருதோ இல்லையோ, கோடு வருதா அப்படிங்கிற பயம் தான் பெருசாக இருக்குது. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் SD அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ சாம்சங் S23 green line issue after recent update. I could see 100+ tweets in X, அதுவும் மே மந்த்தில். Initially went to service center, they rejected free replacement and I mailed the Samsung support. They are also not considering any way to get free screen replacement. ப்ரோ சிம்பிள் ப்ரோ, ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் பண்ணணும் ப்ரோ, பொறுமையாக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்குது. ஒரு நல்ல பிராண்டு அப்படின்னு வரும்போது, இப்போ கீழே விழுந்திருக்கு, சைடில் டென்ட் இருக்குது அப்படின்னா அதை ஒரு ரீசனாக சொல்லிட்டுவாங்க. ஆனால் அதுதான் இதுக்கான ரீசனான்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது. இருந்தாலும் நம்ம ஃபோனோட ஃப்ரேம் எங்கேயாவதுலாம் டென்ட் இருந்ததுன்னா நம்ம உசுரை வாங்குவாங்க. அப்படி ஃபோனோட ஃப்ரேமு எங்கேயுமே டென்ட் இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நேரம் ஃபைட் பண்ணோன்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ மோஸ்ட்டாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும் வாங்குவாங்க ப்ரோ. ஒரு 500 ரூபாவோ 600 ரூபாயோ வாங்குவாங்க. மற்றபடி வந்து டிஸ்பிளே மாற்றி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் நம்ம போராட வேண்டியதாக இருக்கும். இதுவே OnePlus சைடில் வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக ஃபீல் ஆகுது. போனோமா லைஃப் டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஆனால் இது சாம்சங் சைடில் ஒரு பெரிய பெயின்ங்க. இன்னி வரைக்கும் இருக்குது இந்த பெயின். ஆனால் S21 சீரீஸில் 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டிவைஸ்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. S22 சீரீஸ்க்கும் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் S22 அல்ட்ரானா ஈஸியாக பண்ணி கொடுக்குறாங்க. 22+ எடுத்துன்னு போனால் கொஞ்சம் கடுப்பேற்றுறாங்க. 23லையும் பார்த்தீங்கன்னா 23 அல்ட்ரா எடுத்துகிட்டு போனால் கூட கொஞ்சம் கடுப்பேற்ற தான் செய்கிறாங்க. பட் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாற்றி கொடுக்குறாங்க.
23 ப்ளஸ் ரொம்பவே ரேர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் 23ல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்குது ப்ரோ. கொஞ்சம் 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. திரும்பியும் நீங்கள் ட்வீட் போடணும். அப்புறம் ட்வீட்டில் வந்து அது கொஞ்சம் அந்த ட்வீட் கொஞ்சம் வைரல் ஆச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்வீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்ம குரூப்பில் அந்த மாதிரி எங்கேயாவது வந்து சொல்லி விடுங்க. ஸோ நம்ம மக்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே ரீட்வீட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரீச் அதிகமாகும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ. பட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணிக்கோங்க. சரியா? மோஸ்ட் ஆஃப் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்னா 500 to 600 பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த சர்வீஸ் சார்ஜ் அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. அப்படி தான் இப்போ பண்ணி கொடுக்குறாங்க. ரைட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த சாம்சங் பயபுள்ள S25 FE சீரீஸ்க்கு பதிலாக S25 எட்ஜி இப்போவே லான்ச் பண்ணியிருக்கான். ஏன்னா எப்படியும் FE சீரீஸ் ஸ்டார்டிங்கில் ஹை ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவான். அது சேல் ஆகாது. அப்புறமா ஒரு 5 to 6 months கழிச்சு ஹாஃப் ப்ரைஸில் FE மாடல்ஸை செல் பண்ணுவான். அப்போ நல்லா சேல் ஆகும். இதுவும் ஒரு பிஸ்னஸ் கிமிக் தான் ப்ரோ. ஆனால் ஒன்று, இந்த மாடல் சேல்ஸ் ஒழுங்காக போகக்கூடாதுன்னு நான் கர்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் அப்போ தான் இந்த மாடல் ப்ரைஸ் 50% கீழே ட்ராப் ஆகும். அந்த டைமில் என்ன மாதிரி பட்ஜெட் சாம்சங் ஃபோன் லவர்ஸ் இந்த ஃபோனை வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கீப்பிங் த ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஃபார் ப்ரைஸ் ட்ராப். இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து அதான் நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். S25 எட்ஜோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆச்சுன்னா கரெக்ட் தான். யாராலலாம் அப்போ வாங்க முடியுமோ அவங்க வாங்கி என்ஜாய் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் ப்ராப்ளம் என்னென்னா ரொம்பவே அதிகமாக எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து S25 ப்ளஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது 25 எட்ஜில் வந்து இன்னும் எக்ஸ்பென்சிவாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் அந்தளவுக்கு ஈஸியாக ப்ரைஸ் ட்ராப் ஆகுமா அப்படின்னு தெரியல. பட் ட்ராப் ஆகும் பட்சத்தில் சூப்பர் தான். எனக்கு தெரிஞ்ச அநேகமாக வந்து S23 அல்ட்ராலாம் என்ன ப்ரைஸ் கொஞ்சம் அந்த மாதிரி வருமோன்னு தோணுது. ஒரு 70,000 அந்த மாதிரி வருமோன்னு தோணுது. பட் அதுக்கும் கீழே வந்ததுன்னா சூப்பர் தான். 50,000க்குலாம் வந்துச்சுன்னா சமல்ல. 50,000க்கு அஃபிஷியலாக S25 எட்ஜ் மாதிரியான ஒரு ஃபோன். சரி பார்ப்போம், காத்திருந்து பார்க்கலாம். பட் எல்லாருமே விருப்பம் காட்டினது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஃபோனுக்கு வந்து சிலிக்கா கார்பைட் பேட்டரி. சாம்சங் வந்து அதை கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா உள்ளே வந்து ஒரு 5000 mAh பேட்டரி வச்சிருந்தா கிரேசியாக இருந்திருக்கும் அப்படின்னு நியாயமான ஒரு கோரிக்கை தான். பார்க்கலாம் அடுத்த வருஷமாவது சாம்சங் எதாவது பண்ணுறாங்களான்னு. அடுத்து இம்ரன் அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா நான் S23 அல்ட்ரா யூஸ் பண்ணுகிறேன். அதில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபோன் ஹேங் ஆகி ஆஃப் ஆகி விடுகிறது, ரீஸ்டார்ட் ஆகிறது. இதற்கு சரியான தீர்வு கூறுங்கள். ஸோ சரியான தீர்வை கூறுங்கள்னு என்ன சொல்லலாம்னா, இப்போ நான் நிறைய இடத்துல செக் பண்ணேன் ப்ரோ. செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ சாம்சங் ஃபோனில் நிறைய ஃபோன்ஸ் வந்து நம்ம ரெக்கவரிக்குள்ளே போய் கிளியர் கேட்ச் ரீசெட் சொல்லலை. நான் ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் மாதிரி சொல்லலை. ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருந்தால் அது பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இன்ஸ்டாகிராம் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பை மட்டும் நீங்கள் வந்து ஒரு தடவை ஃபுல்லாக கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச் எல்லாமே பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை என்ரோல் பண்ணி அதை டேட்டாஸ் எல்லாம் கொடுத்து மறுபடியும் லாகின் ஆகி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி எதுவுமே செட் ஆகலைன்னா கிளியர் கேட்ச் ஃபோனோட கேட்ச் மெமரி கிளியர் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா வரும், ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் செட் ஆகலைன்னா ஃபைனலாக வந்து ரீசெட் பண்ணால் மேக்ஸிமம் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஏதோ ஒரு சில பிரச்சனைகள்னால தான் இந்த மாதிரியான இஷ்யூ வரும். அதுவும் முக்கியமாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறீங்க. இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் கோளாறான ஆப் தான். இந்த மெட்டா ஆப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கோளாறான ஆப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுதான் ப்ரோ. இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்கும். லாஸ்ட் அதாவது ஃபைனல் ஸ்டெப் தான் என்னன்னா கம்ப்ளீட் ரீசெட் பண்ணுறதா இருந்தால் டிவைஸில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீசெட் அடிங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஏன்னா பொதுவாகவே இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நான் S23 அல்ட்ரா யூஸ் பண்ணும்போது அதில் தான் முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வச்சிருந்தேன் ப்ரோ. என்னோட பேங்கிங் ஆப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஆஃபீஸ் ரிலேட்டட் ஆப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதிலே இருந்தனால அந்த ஃபோன்லேருந்து நான் எதுக்குமே அந்த ஆப்லாம் மூவ் பண்ணதில்லை. ப்ளஸ் அந்த ஆப் எதுவுமே டெலிட் ஆகக்கூடாதுங்கிறனாலே அந்த S23 அல்ட்ரா கிட்டத்தட்ட 1 வருஷம் 10 மாதம் வரைக்கும் அதில் எதுவுமே நான் பண்ணாமல் தான் வச்சிருந்தேன். அதை ரீசெட் கூட பண்ணது கிடையாது. அப்படியே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் ஓடிட்டு இருந்தது. பட் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இன்னும் ஸ்மூத்தாக ஆல்ரெடியே ஸ்மூத்தாக இருக்கிறது என்னால் தெரியுது. 1 year 6 யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஸ்மூத்தாக தான் இருந்தது. இருந்தாலும் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோனுக்கு வந்து புதுசாக கொஞ்சம் ப்ரீத் பண்ண ஒரு ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி அதுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்துட்டு ரீசெட் அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் ப்ரோ ரிசல்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அப்படிங்கிற நண்பர் வந்து சிவா ப்ரோ பெஸ்ட் சவுண்டிங் TWS அண்டர் 3000 சொல்லுங்கள், ஒன்லி ஃபார் லிசனிங் மியூசிக்கு. ஸோ பெஸ்ட் மியூசிக் குவாலிட்டி TWS சொல்லுங்கள் சாம்சங் S23க்கு. ப்ரோ நீங்கள் வந்து நார்டு பட்ஸ் 3 ப்ரோ வாங்கினா போதும் ப்ரோ. 2700 2600 ஆஃபர் எல்லாம் வேறு வருது. OnePlus நார்டு பட்ஸ் 3 ப்ரோ அது வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் சாம்சங் வேறு சொல்லிட்டீங்க, அதுக்கு இது போதும். இதுவே வேறு ஏதாவது டிவைஸ் சொல்லியிருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு OnePlus இந்த மாதிரி ஏதாவது சைட்லேருந்து சொல்லியிருந்தீங்கன்னா OnePlus, Oppo, ரியல்மி இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ரியல்மி பட்ஸ் Air 7 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா ரீசெண்டாக. ஸோ அதை சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா ஹைரஸ் சர்டிஃபைட் வேறு இதெல்லாம் பண்ணாலும் 3000 ரூபாய்க்கு விற்றாங்க இல்லையா. ஸோ அதனால் அதை நான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் இப்போதைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் நார்டு பட்ஸ் 3 ப்ரோ வாங்கினா போதும்.
ரைட்டா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லவ்லி சக்தி கணேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ 30 to 35Kல பெஸ்ட் கேமரா ஃபோன் சொல்லுங்கள் ப்ரோ. ஐக்கூ, விவோ, நத்திங், ஓப்போ, ரியல்மி, ரெட்மி தவிர்த்து. எல்லாத்தையுமே தவிர்க்க சொல்கிறாரு. பயங்கரமான ஆளாக இருப்பார் போலயே. சரி ஓகே. இதில் வந்து லிஸ்ட்லேயே யாரை தவிர்க்கல, ஒன் ப்ளஸை தவிர்க்கல. பட் ஒன் ப்ளஸில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு கேமரா ஃபோன் கிடையாது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலான்னா எய்தர் சாம்சங் அப்படி இல்லைனா கூகுள் பிக்சல். வேறு வழியே இல்லை. நல்ல கேமரா ஃபோன் சொல்லியிருக்கீங்க, பெஸ்ட்டு கேமரா ஃபோன் சொல்லுங்கள். ஸோ அதான் ஹைலைட்டு. ஸோ அதனால் சாம்சங் சொல்லலாம் ப்ரோ. சாம்சங்கில் S24 FE இப்போ ரிலீஸ் ஆயிருக்கலையே, அது சொல்லலாம். பவர் சேவர் மோட் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா கூகுள் பிக்சல் 8a. ஸோ இந்த 2 டிவைஸுமே நீங்கள் வந்து கேமரா சென்ட்ரிக்காக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ரைட்டா? ஸோ வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் இல்லையானா அப்படி கிடையாது. இந்த ரெண்டுமே வந்து ஆல்ரெடி வெல் நோன் ஃபார் கேமரா கேப்பபிலிட்டிஸ். அதனால தான் இதை சொல்கிறேன். சொல்லப்போனால் இப்போ நார்மலாக இதே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபோன்ஸே நம்ம வாங்குறோன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா 30,000க்கு எதாவது சொல்லலாம். GT6. ஆனால் ரியல்மி வேணான்ட்டாரா? எல்லாத்தையும் வேணான்னு சொல்லியிருக்காரு. பயங்கரமான ஆளாக இருக்கார். நத்திங்கும் வேணான்னு சொல்லிட்டாரு. சரி ஏதோ ஒரு ஃபோனுங்க. சரியா? இந்த பட்ஜெட்டில் நம்ம ஏதோ ஒரு ஃபோன் வாங்குறோம். இப்போ மோட்டரோலா ஃபோன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். அந்த மாதிரி ஃபோன் வாங்கணும்னா கூட அதில் ப்ரோ மோட்னு ஒன்று இருக்கும் கேமராவில். அதன் மூலமாக கூட நம்ம நல்ல பெட்டரான அவுட்புட் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஒரு நல்ல அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து அது வந்து அதுக்கப்புறமா நம்ம போஸ்ட் ப்ராசஸிங் நம்ம பண்ணணும். ஆல்ரெடி அது ப்ராசஸ் ஆகி வருது, அதை திரும்ப நம்ம எடிட் பண்ணி இன்னும் கலர்ஸ் எல்லாம் பூஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான மாதிரியான ஒரு அவுட்புட்டுக்கு கொண்டு வரவும் முடியும். ஸோ இன்னைக்கு ஜென்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னா, அப்படி ஃபயர் ஃபோட்டோ எடுத்தோமா அப்படியே தூக்கி சோஷியல் மீடியாவில் போட்டோமா அப்படியே கிளம்பி போனோமா அப்படின்னு இருக்கணும் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு புரியுது. ஸோ அதுக்கு தான் சொல்லணும்னு நினச்சேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபோன் தான் கேமராவில் சூப்பர் அப்படி இல்லை. இன்னைக்கு மார்க்கெட்டில் எப்படி போகுதுன்னா, ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடல்ஸில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அப்படியே நம்ம சோஷியல் மீடியாவில் அப்படியே போஸ்ட் பண்ணலாம். அது வந்து ஒரு ஹைலைட் பாயிண்டாக பேசப்படுது. பட் இது வந்து நான் காலகாலமாக நான் ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி அப்படின்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ ஒரு தடவை நானே டச்சப் பண்ணுவேன். அப்படியே வந்து ஒரு லைட் ரூம்லையோ அப்படி இல்லைனா வந்து ஸ்னாப்சீட்லையோ போயிட்டு பொறுமையாக சின்ன சின்ன எடிட்டிங்லாம் பண்ணிட்டு தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த ஃபோன் வச்சிருந்தாலும் அதுலேயும் முக்கியமாக ப்ரோ மோட் ஆப்ஷன் இருந்ததுன்னா ப்ரோ மோடில் போயிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ இருக்கலே பெஸ்ட்டாக இருக்கும். ரைட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.